யோசிச்சு பாருங்க. அடுத்த 10 வருஷத்துல மனித சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஒரு தலைமுறை அவங்களோட முழு சொத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போறாங்க. இது ஒரு அமைதியான பேரல, ஒரு சைலண்ட் சுனாமி. ஆனா இந்த சுனாமிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க பெற்றோரோட சொத்து, அவங்களோட பல வருஷம் உழைப்பு உங்களுக்கு வந்து சேரும்னு முழுசா நம்புறீங்களா? உங்க அப்பாவோட வீடு, உங்க அம்மாவோட தங்கம், இதெல்லாம் கடைசியில நமக்கானதுதான் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஆனா இந்த நம்பிக்கையே உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெரிய பொறி, ஒரு ட்ராப்பா இருந்தா என்ன ஆகும்? 84 ட்ரில்லியன் டாலர்ஸ். இந்த நம்பரை சும்மா பார்க்காதீங்க. இது மனித சரித்திரத்திலேயே நடக்க போற மிகப்பெரிய பணமாற்றம். அடுத்த 10 வருஷத்துல இந்த பணம் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கைமாறப் போகுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. பணம் கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க நாம பணத்தோட இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம்ஸ் டீகோட் பண்ணி இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள்ல நீங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த 84 ட்ரில்லியன் டாலர் பண மாற்றத்துல ஒரு பெரிய கிளிச் இருக்கு, அதாவது ஒரு கோளாறு. இந்த பணம் உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்குன்னே ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தற்செயலா நடக்கறதில்ல. இதுவே ஒரு டிசைன். இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க குடும்பத்தோட சொத்து பாதுகாப்பா இருக்கா இல்ல ரிஸ்க்ல இருக்கா? கமெண்ட்ல சேஃப் அல்லது ரிஸ்க்னு டைப் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளிச்சோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க வாங்க ஒரு கதைய பாப்போம். 2 சகோதரர்கள், ஆனா அவங்களோட விதி முற்றிலும் வெவ்வேறானது. முதல்ல விக்கிய பாப்போம். விக்கி ஒரு வெயிட்டர். அப்பாவுக்கு பெரிய வீடு இருக்கு, அம்மாவுக்கு தங்கம் இருக்கு, அதனால நமக்கு என்ன கவலைன்னு சும்மா காத்துட்டு இருக்கார். அவங்க போன வழியிலேயே நாமளும் போகலான்னு நினைக்கிறார். ஆனா விக்கிக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ட்ரிபிள் த்ரெட், அதாவது மும்முனை தாக்குதல். 1 பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். அது சொத்தோட மதிப்ப ஒரு கரையா மாதிரி அரிச்சிடும். 2வது வயசான காலத்துல வர மருத்துவ செலவுகள். 3வது வரிகள் மற்றும் சட்டச்சிக்கல்கள். கடைசியா விக்கி கைக்கு அந்த சொத்து வரும்போது அது ஒரு காலி பெட்டியாதான் இருக்கும். இப்போ அர்ஜுன பாருங்க. அர்ஜுன் விக்கி மாதிரி காத்துட்டு இருக்கல்ல. அவருக்கு த கோட் தெரியும். அவர் சொத்தை அப்படியே வச்சிருக்க மாட்டார், அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அதாவது இந்த புதிய காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாற்றம் செய்றார். இங்கதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான உண்மையே இருக்கு. செல்வம் தானா ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொன்றுக்கு மாறாது. அத நாம தான் இந்த புதிய பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி ரீகோடு செய்யணும். இதுதான் அர்ஜுன் புரிஞ்சுகிட்ட அந்த ரகசியம். நீங்க உங்க குடும்பத்தோட அர்ஜுனா இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, உங்க பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, இப்பவே அந்த லைக் பட்டனை அழுத்துங்க. நாம வெயிட்டர்ஸா இருக்க போறதில்ல, நேவிகேட்டர்ஸா ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க போறோம். சரி, இந்த சைஃபன் சிஸ்டம், அதாவது சொத்தைய உறிஞ்சுற இந்த அமைப்பு எப்படி வேலை செய்து, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இப்ப தெளிவா பாப்போம். இந்த சார்ட்ட பாருங்க. நீங்க 100% சொத்தை எதிர்பார்த்தா, சரியான திட்டமிடல் இல்லாததாலையும் வரிகளாலையும் அந்த சிஸ்டம் சுமார் 30% எடுத்துடும். உங்க கைக்கு கடைசியா கிடைக்கிறது 70% தான். உங்க குடும்பத்தோட உழைப்புல ஒரு பெரிய பங்கு இந்த கண்ணுக்கு தெரியாத குழாய்கள் வழியா உறிஞ்சப்படுது. இந்த சைஃபன்ல இருந்து தப்பிக்க ஒரு தெளிவான வழி இருக்கு. அதுதான் பாரம்பரியத்தின் 3 தூண்கள். வாங்க அத பத்தி ஆழமா பாப்போம். பாருங்க, 3 முக்கியமான விஷயங்கள் தான். முதல்ல அசெட் மாடர்னைசேஷன், அதாவது சொத்துக்களை நவீனமாக்குவது. அடுத்து தி சைஃபன் டிஃபென்ஸ், இந்த உறிஞ்சும் அமைப்புக்கு எதிரான பாதுகாப்பு. கடைசியா ரொம்ப முக்கியமானது தி காக்னிட்டிவ் டிரான்ஸ்ஃபர், அதாவது அறிவு பரிமாற்றம். இதுதான் அர்ஜுனோட வெற்றி ரகசியம். முதல் தூண் அசெட் மாடர்னைசேஷன். உங்க சொத்தை டெட் ஆசெட்ஸ்ல இருந்து, அதாவது சும்மா கிடக்கிற நிலம், பீரோல இருக்கிற தங்கம் மாதிரி உங்களுக்கு செலவு வைக்கிற விஷயங்களிலிருந்து ப்ரொடக்டிவ் ஆசெட்ஸ்க்கு மாத்தணும். அப்படின்னா என்ன? டிஜிட்டல் பிசினஸ், ஹை யீல்ட் பாண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கொடுக்கிற சொத்துக்களா மாத்தணும். 2வது தூண் சைஃபான் டிஃபென்ஸ். இங்கதான் எஸ்டேட் பிளானிங், லீகல் ட்ரஸ்ட்ஸ், டாக்ஸ் ஷீல்ட்ஸ் மாதிரியான சட்ட ரீதியான கருவிகள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் என்ன பண்ணும்னா, உங்க சொத்தை சட்ட ரீதியா பாதுகாத்த அந்த 30% இழப்ப தடுக்கும். இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஒரு பெரிய ஆட்டத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். 3வது மற்றும் மிக மிக முக்கியமான தூண் தி காக்னிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையான சொத்து பணமோ பொருளோ இல்ல, அந்த பணத்தை எப்படி காப்பாத்துறது, எப்படி வளர்க்கறதுங்கிற அறிவு. அந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுக்கலைன்னா எவ்ளோ பெரிய சொத்தும் சீக்கிரமே கரைஞ்சிடும். இன்னிக்கே உங்க பெற்றோர்கிட்ட போய் பேசுங்க.
நம்ம தீகோடோட இறுதி 24 மணி நேரத்துல இருக்கும். நாளைக்கு இதோட கிராண்ட் ஃபினாலே. அந்த 10 வருட மாஸ்டர் பிளான நீங்க தவற விடக்கூடாதுன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்போதான் நம்ம அடுத்த பகுதியில சந்திக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சொத்து தானா மாறாது. அத நாம தான் மாத்தணும். இந்த 3 தூண்களையும் புரிஞ்சுக்கிட்டதால உங்களுக்கு தேவையான அறிவோட அடித்தளம் இப்போ உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கான மாஸ்டர் பிளான் காத்துட்டு இருக்கு. நாளைக்கு 30வது நாள் நம்ம பயணத்தோட த கிராண்ட் ஃபினாலே. உங்க பொருளாதார சுதந்திரத்துக்கான முழுமையான வழிகாட்டிய நான் நாளைக்கு கொடுக்க போறேன். மாற்றம் தொடங்கிடுச்சு. இப்போ முடிவு உங்க கையில. நீங்க விக்கி மாதிரி ஒரு வெயிட்டரா காத்துட்டு இருக்க போறீங்களா, இல்ல அர்ஜுன் மாதிரி ஒரு நாவிகேட்டரா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை நீங்களே உருவாக்க போறீங்களா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு சந்திப்போம்.